நடத்தி வருகிற போராட்டத்தை உலகம் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறது. மோடி அரசாங்கத்திற்கு எதிரான விமர்சனங்கள் இன்றைக்கு உலக அரங்கில் வைக்கப்படுகின்றன. அடிமாட்டு விலைக்கு விவசாயிகளினுடைய நிலத்தை குத்தகைக்கு எடுத்து அவர்களுடைய உற்பத்தியை முளைப்பையும் சுரண்டுவதற்கு அம்பானி அத்தானி கும்பலுக்கு இந்த தேசத்தை தாரை வார்த்து கொடுக்க துடிக்கின்றவர்கள் எடப்பாடி ஓ பன்னீர்செல்வம் தலைமையில் இருக்கிற அதிமுக இந்த தீர்மானத்தை ஆதரிக்காமல் இருந்திருந்தால் இது சட்டம் ஆகியிருக்காது. இதை படித்து பார்க்காமல் அதில் என்ன இருக்கிறது என்றே தெரிந்து கொள்ளாமல் வேளாண் மசோதாவை தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஆதரித்தார். அது என்ன தவறு என்று கேட்டார். என்ன தவறு என்று டெல்லியில் போராடுகிற விவசாயிகள் மத்தியில் கேட்பாயா? முதலமைச்சர் ஒருமையில் பேசுகிறார். நீ தகுதி இல்லாதவன் என்பது தரணிக்கே தெரியும். ஆனால் அந்த முதலமைச்சர் ஆசனத்திற்குரிய மரியாதையோடு நீ பேசுகிறாயா? இல்லை. உனக்கு சனி பயிற்சியை விட சசி பயிற்சி மோசமாக இருக்கும் என்கிறார்கள். ஒரு ஆனரபிள் மினிஸ்டர் தமிழ்நாட்டினுடைய டிஜிபியை போய் மனித வெடிக்குண்டு வைத்து கலவரம் நடத்துவதற்கு திட்டமிடுகிறார்கள் என்று மந்திரி போய் டிஜிபி மனு கொடுக்கிறானே. சசிகலாவால் நான் முதலமைச்சர் ஆகவில்லை, சட்டமன்ற உறுப்பினர்களால் ஆனேன் என்கிறாய். கூவத்தூர் கூத்திலே இவர் முதலமைச்சராகிவிட்டார். சட்டமன்ற உறுப்பினர்களா உன்னை தேர்ந்தெடுத்தார்கள். நீ குப்பை மேட்டில் இருக்க வேண்டியவன் கோட்டையில் இருக்கிறாய். நீ ஊர்ந்து வந்த காட்சியை இன்றைக்கும் வாட்ஸ்அப்பில் பார்க்கலாம். ஊர்ந்து வருகிறான், குனிந்து வருகிறான், நக்காத குறைதான். நீ இந்த நாட்டின் முதலமைச்சர். வயிற்றில் போய் உட்கார்ந்து கொண்ட பாம்பு சொன்னதாக ஒரு கதை வருகிறது. அந்த பாம்புக்கும் பரதேசி முதலமைச்சரை உனக்கும் ஏதாவது வித்தியாசம் உண்டா? மிகப்பெரிய சாதனை. ஒரு பக்க விளம்பரம் 1000 கோடி ரூபாயில் உன் அப்பன் வீட்டு பணமா, உன் ஆத்தால் கொண்டு வந்த சீதனமா? நாட்டு மக்களின் வரிப்பணத்தில் மஞ்சள் குளிக்கிற மானங்கட்டவர்களே, 7.5% இடஒதுக்கீடு அரசு பள்ளி மாணவர்களுக்கு MBBS இடம் என்றால் நான் கேட்கிறேன், 100% இழந்துவிட்டு நீ 7.5% தந்திருக்கிறாய். அமித்ஷா கேட்டுக்கொள்ளாமலேயே பிஜேபி கட்சியோடு கூட்டணி தொடரும் என்று அறிவிக்கிறாய். உங்களுக்கு மானம் இருக்கிறதா? உப்பு போட்டு சோறு தின்னுகிறீர்களா? நீங்கள் முதலில் தின்னுவதே சோறு தானா? இந்த நாட்டில் தமிழ் தேசியம் பேசிட்டு இருக்கான் ஒரு பையன், தோல் மரத்து போன பயல். தமிழ் தேசியம் பேசுனா தமிழ் தேசியம் பேசு. திமுக மீது எதற்கு கல்லறைகிறாய்? 10 ஆண்டு காலம் ஆட்சியில் இருக்கிற அதிமுகவின் மீது விமர்சனம் வைக்க மாட்டானாம். அந்த நாய்க்கு கூலிக்கு குறைத்தை பழக்கப்பட்ட அந்த பயல் இப்பொழுது அவன் திமுகவை சீண்டி பார்க்கிறான் என்றால் எடப்பாடி கொடுத்த காசுக்கு குறைக்கிறான். இப்படி காசுக்கு குறைக்கிறவனும் காவி கொடியை பிடித்திருப்பவனும் திமுக ஆட்சிக்கு வரக்கூடாது என்றவர்கள் திட்டமிடுகிறார்கள் என்றால் இந்த திட்டத்தை தகர்க்கிற வல்லமை திமுக தொண்டனுக்கு உண்டு என்று முடிவெடுக்க வேண்டிய நேரம் இந்த நேரம். மிக நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஒரு 10 மாத காலம் கொரோனா கோவிட்-19 என்கிற கொடிய வைரஸ் உலகத்தை அச்சுறுத்தி லட்சக்கணக்கான மக்கள் மரணத்தின் மடியில் விழுந்ததற்கு பிறகு அந்த ஆபத்து இன்னும் நீங்கிவிடவில்லை என்ற நிலைமை இருந்தாலும் இன்றைக்கு ஒரு பொது தேர்தலை சந்திப்பதற்கு தமிழகம் அணியமாகி வருகிற காலகட்டத்தில், ஆயத்தமாகி வருகிற காலகட்டத்தில், வரக்கூடிய யுத்த காலத்தில் வாக்காளர் பெருமக்களே, நீங்கள் பன்றிகளின் முன்னால் முத்தை சிதறவிடாதேயுங்கள், பரிசுத்தமானதை நாக்கி கொடாதேயுங்கள், ஆழ்விற்று பொன்வாங்கியோர் செய்த பூனை ஆந்தைக்கு கட்டி மகிழாதீர்கள், நீள்விட்ட பொன் மாளிகை கட்டி பெயினை நேர்ந்து குடியேற்றி விடாதீர்கள், செருப்புக்கு தோல் வேண்டி ஒரு செல்வ குழந்தையை கொன்று விடாதீர்கள், வழியிருக்க குழியில் விழுந்து விடாதீர்கள், கரும்பிருக்க இரும்பை மென்று விடாதீர்கள், கனியிருக்க காயை கவர்ந்து விடாதீர்கள், காவிய தலைவன் தளபதி உங்களுக்கு கடமையாற்ற காத்திருக்க சபிக்கப்பட்ட ஜென்மங்களை தயவு செய்து தேர்ந்தெடுத்து விடாதீர்கள்.
என்றொரு விண்ணப்பத்தை முன்வைப்பதற்கான வாய்ப்பை மாவட்ட கழகத்தின் செயலாளர் சேகர்பாபு அவர்கள் தந்திருக்கிறார்கள். நாம் வெற்றி பெறுவது உறுதி. நம்முடைய வெற்றி நிச்சயிக்கப்பட்டது. கோட்டை குலுமண்டபம் அண்ணன் ஸ்டாலினை வரவேற்பதற்கு காத்திருக்கிறது என்பது உண்மையானாலும் கூட இந்த வெற்றியை திசை திருப்ப முடியுமா? திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சியை வரவிடாமல் தடுப்பதற்கு ஏதாவது செய்ய முடியுமா என்று இணை எதிரிகள் இன்றைக்கும் சிந்தித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள் என்பதை இந்த இயக்கத்தில் இதயபூர்வமாக இயங்குகிற தம்பிகளுக்கு நான் பதிய வைப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். தமிழ்நாட்டில் இன்றைக்கு சமகாலமாக நாடெங்கும் இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கூட்டங்களுக்கு ஆடி பெருக்கெடுத்து ஓடிவரும் வெள்ளம் போல் மக்கள் திரண்டு வருகிறார்கள். அண்ணன் ஸ்டாலின் பிரச்சார உத்தியை புதிய வடிவத்தில் மாற்றி இருக்கிறார். தலைவர்கள் பேசுவார்கள், தொண்டர்கள் கேட்பார்கள். தலைவர்கள் பேசுவார்கள், மக்கள் கேட்பார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் ஜனநாயகத்தில் ஒரு புதிய அத்தியாயம். பொதுமக்கள் பேசுகிறார்கள், தலைவர் கேட்கிறார் என்று இன்றைக்கு ஒரு புதிய பாணியை திமுகவில் அறிமுகம் செய்து நாடு முழுக்க இன்றைக்கு அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் செய்து வருகிற பிரச்சாரம் எடப்பாடிக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை இன்றைக்கு தந்து கொண்டிருக்கிறது. ஒரு சாதாரண பயணியாக நாடு முழுக்க சுற்றி வருகிற நான் உங்களுக்கு ஒரு கவிதையை நினைவுபடுத்துகிறேன். சொல்லதிகாரம் என்று கவிஞன் வைரமுத்து ஒரு கவிதை எழுதியிருப்பான். அந்த கவிதையிலே 2 கண்ணியை சொல்லிவிட்டு 3வது கண்ணியை முடிக்கிற பொழுது எல்லோரும் கேட்ட வார்த்தைகள் என்று முடிப்பார். கவிதையை உங்களுக்கு கவனப்படுத்துகிறேன். கொள்ளையடி, சரித்திரம் அதிகம் கேட்ட வார்த்தைகள், தழுவு முத்தமிடு, கட்டில்கள் அதிகம் கேட்ட வார்த்தைகள், ஆறாரோ சனியனே, தொட்டில்கள் அதிகம் கேட்ட வார்த்தைகள், உறுப்போடு உருப்பட மாட்டாய், வகுப்பறைகள் அதிகம் கேட்ட வார்த்தைகள், உனக்கு எப்போது கல்யாணம், விலைமகள் அதிகம் கேட்ட வார்த்தைகள், இன்னொரு ஜென்மம் என்று ஒன்று இருந்தால் பூங்காக்கள் அதிகம் கேட்ட வார்த்தைகள், மறக்காமல் கடிதம் போடுங்கள், இறையிலடிகள் அதிகம் கேட்ட வார்த்தைகள், பாலாறு தேனாறு, பொதுஜனங்கள் அதிகம் கேட்ட வார்த்தைகள், பெரியோர்களே தாய்மார்களே ஒலிபெருக்கி அதிகம் கேட்ட வார்த்தைகள், நேற்றே வந்திருக்க கூடாதா, கடன் கேட்போர் அதிகம் கேட்கிற வார்த்தைகள், இனிமேல் ஆண்டவன் விட்ட வழி, மருத்துவமனைகள் அதிகம் கேட்ட வார்த்தைகள். கவிஞன் கவிதையை முடித்து விடுகிறான். நாஞ்சில் சம்பத் அம்பத்தூரில் தொடர்கிறேன். இப்பொழுது அதிகம் கேட்கிற வார்த்தைகள் அடுத்த முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் என்பதுதான் தமிழ்நாட்டில் அதிகம் கேட்கிற வார்த்தைகள். இந்த வார்த்தைகளுக்கு ஒரு வலிவும் பொலிவும் வருவதை நான் பார்க்கிறேன். திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தேவை இன்றைக்கு அதிகமாகி வருகிறது. இந்திய அரசியல் இன்றைக்கு ஒரு பாசிசத்தின் பிடியில் இன்றைக்கு சிக்கி தவிக்கிறது. இன்றைக்கு 74வது நாளாக உழுவார் உலகத்திற்கு ஆடி என்பார்கள். 100 கிலோமீட்டர் தூரத்தில் 98,000 தங்களுடைய டிராக்டர் என்கிற அந்த உழுவடை கருவியை வைத்துக்கொண்டு கொத்தி தின்னுகிற குளிரில் நடு வீதியில் சமைத்து இன்றைக்கு 74வது நாளாக நடத்தி வருகிற போராட்டத்தை உலகம் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறது. சர்வதேச அரங்கத்தில் இன்றைக்கு மிகப்பெரிய அதிர்வலைகள் மட்டுமல்ல, மோடி அரசாங்கத்திற்கு எதிரான விமர்சனங்கள் இன்றைக்கு உலக அரங்கில் வைக்கப்படுகின்றன. 74 நாட்களாக நடு வீதியிலே நின்று கொண்டு இரவும் பகலும் டெல்லி நகரத்தில் குளிர்காலத்தில் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிற போராட்டத்திற்கு நியாயத்தை மதித்து அவர்களோடு ஒரு சுற்று பேச்சுவார்த்தைக்கு கூட இந்த தேசத்தின் பிரதமர் நரேந்திர மோடியை ஆட்டி படைக்கின்ற இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஒரு சுற்று பேச்சுவார்த்தைக்கு கூட இன்றைக்கு இறங்கி வரவில்லை. ஆனால் ஏன் திமுகவின் தலைவர் காலத்தின் தேவை என்று இங்கே சொல்லுகிறார்கள் என்றால், நாடாளுமன்றத்திலே விவாதம் செய்யவில்லை.
விவசாயிகளிடத்திலே கலந்து ஆலோசிக்கவில்லை. இப்படி ஒரு மசோதாவை நாங்கள் கொண்டு வருகிறோம் என்பதை சம்பந்தப்பட்ட எதிர்க்கட்சிகளிடத்திலே கூட அது குறித்து கருத்து கேட்கவில்லை. கொரோனா என்கிற கொடிய வைரஸ் மக்களினுடைய உயிரை காவு வாங்கி கொண்டிருக்கிற காலகட்டத்தில் நாடாளுமன்றத்திலே கொண்டு வந்து நிறைவேற்றி அதை நடைமுறைப்படுத்துவதற்கு இன்றைக்கு துடியாக துடிக்கிறார்கள். இந்த வேளாண் மசோதா நாளைக்கு நிறைவேற்றப்படுகிற நிலைமை வருமானால் களனிவாழ் உழவர்கள் தங்களுடைய நிலங்களை இழக்க வேண்டியது வரும். ஏற்கனவே ஒரு ஏழை விவசாயி உற்பத்தி செய்யக்கூடிய நெல்லினுடைய விலை அவன் தீர்மானிக்க முடியாது. நேற்றைக்குத்தான் தர்மபுரி மாவட்டத்தில் பாலக்கோட்டில் 40 காசுக்கு 1 கிலோ தக்காளியை வாங்குவதற்கு நாதி இல்லாத காரணத்தால் தன்னுடைய தோட்டத்தில் விளைந்த எல்லா தக்காளிகளையும் ஒரு லாரியிலே கொண்டு வந்து நடு ரோட்டில் போட்டு வாகனங்கள் ஏறி அதை மிதித்து செல்லுகிற காட்சியை நான் தொலைக்காட்சியில் பார்த்தேன். கரும்புக்கு விலையை கரும்பு விவசாயி தீர்மானிக்க முடியாது. இப்பொழுது என்ன ஆயிற்று என்றால், அடிமாட்டு விலைக்கு விவசாயிகளினுடைய நிலத்தை குத்தகைக்கு எடுத்து அவர்களுடைய உற்பத்தியை முளைப்பையும் சுரண்டுவதற்கு அம்பானி அத்தானி கும்பலுக்கு இந்த தேசத்தை தாரை வார்த்து கொடுக்க துடிக்கின்றவர்கள் வேளாண் மசோதாவை நிறைவேற்றிய தீர்வம் என்று துடிக்கிறார்கள் என்றால் இதற்கு என்ன காரணம் என்பதை வாக்காளர் பெருமக்கள் சிந்திக்க வேண்டும். நாடாளுமன்ற மேலவையில் எடப்பாடி ஓ பன்னீர்செல்வம் தலைமையில் இருக்கிற அதிமுக இந்த தீர்மானத்தை ஆதரிக்காமல் இருந்திருந்தால் இது சட்டம் ஆகியிருக்காது. ஆகவே வேளாண் மசோதா சட்டம் இன்றைக்கு இந்தியாவினுடைய பிரச்சனையாக இருக்குமானால் இந்த பிரச்சனைக்கு முகம் தந்தவர்கள் இவர்கள். இதை படித்து பார்க்காமல் அதில் என்ன இருக்கிறது என்றே தெரிந்து கொள்ளாமல் வேளாண் மசோதாவை தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஆதரித்தார். அது என்ன தவறு என்று கேட்டார். என்ன தவறு என்று டெல்லியில் போராடுகிற விவசாயிகள் மத்தியில் கேட்பாயா? கேட்கிற துணிச்சல் உண்டா? இன்றைக்கு போராடும் விவசாயிகளில் 80 பேர் இறந்து போனார்கள். ஒரே ஒருவன் இறந்தான், ஒரு கருப்பன். எங்கே? அமெரிக்க திருவிடத்தில் வாஷிங்டன் நகரில் போலீஸ் தாக்கினான். போலீஸ் தொண்டைக்குழியில் புட்ஸ்காலை வைத்தான். எனக்கு மூச்சு விட முடியவில்லை என்று அவன் திமிரினான். என்னை விட்டுவிடு என்று கெஞ்சினான். உதைத்த உதையில் குப்புற விழுந்தவன் உயிர் துறந்தான். ஒரே ஒருவன் உதைக்கப்பட்டு கொல்லப்பட்டதற்கு அமெரிக்க திருவிடத்தில் இன்றைக்கு ட்ரம்ப் வெள்ளை மாளிகை விட்டு வெளியேறி இருக்கிறார். ஒருவன் கொல்லப்பட்டதற்கு ட்ரம்ப் வீட்டுக்கு போனான் என்றால் 80 பேரை கொன்று முடித்தவர்கள் நாளைக்கு வீட்டுக்கு போவார்கள் என்றால் அந்த விதியை தீர்மானிக்கிற இடத்தில் அண்ணன் ஸ்டாலின் இருக்கிறார் என்பதை உங்கள் கவனத்திற்கு நான் கொண்டு வருகிறேன். இன்றைக்கு என்ன பேசுகிறீர்கள்? முதலமைச்சர் ஒருமையில் பேசுகிறார். பேசலாமா? நீ தகுதி இல்லாதவன் என்பது தரணிக்கே தெரியும். ஆனால் அந்த முதலமைச்சர் ஆசனத்திற்குரிய மரியாதையோடு நீ பேசுகிறாயா? இல்லை. தரவுகளை வைத்துக் கொண்டு பேசுகிறாயா? இல்லை. ஏதாவது விவரம் தெரிந்துதான் நீ விவாதம் செய்கிறாயா? இல்லை. வேளாண் சட்டத்தை படித்து பார்க்காமலேயே அதை நீ ஆதரித்தாய். இந்தியா இன்றைக்கு இடியாப்ப சிக்கலில் சிக்கிக்கொண்டு விழிக்கின்றது. கேரள மாநிலத்தினுடைய இடது முன்னணி அரசு உப்பை போலிய உயர்ந்த மனிதர் பினராயி விஜயன் சட்டமன்றத்தை அதற்காக கூட்டுகிறார். சட்டமன்றத்தை கூட்டுவதற்கு தேவையில்லை என்கிறான் கவர்னர் ஆரிப் முகமது கான். சட்டமன்றத்தை கூட்ட தேவையில்லை என்று பேசுவதற்கு உனக்கு யார் அதிகாரம் தந்தது என்று கேட்டார் பினராயி விஜயன். கேரளா கொந்தளித்தது.
கேரளாவில் சட்டமன்றம் கூடியது. வேளாண் மசோதாவை எதிர்த்து தீர்மானம் கொண்டு வந்தார்கள். பஞ்சாப் சட்டமன்றத்திலே தீர்மானம் கொண்டு வந்தார்கள். மலையின் உச்சி ஜார்க்கண்ட் தீர்மானம் கொண்டு வந்தார்கள். தெலுங்கானாவில் சந்திரசேகர் ராவ் தீர்மானம் கொண்டு வந்தார். அண்மையில் இருக்கிற பாண்டிச்சேரி அண்ணன் நாராயணசாமி தீர்மானம் கொண்டு வந்தார். நீ தீர்மானம் கொண்டு வந்திருக்க வேண்டாம், விவாதமாவது செய்தாயா சட்டமன்றத்தில்? இல்லை, ஆதரித்தார். இப்பொழுது என்ன பிரச்சனை? கடந்த 4ஆம் தேதி தூக்கம் வரவில்லை, துயரம் அழுத்துகிறது. ஒரு 30 ஆண்டு காலம் காலையிலே வேலைக்கு செல்லுகிற கணவன் மாலை வீடு திரும்பவில்லை என்றால் அவளுடைய மனையாட்டி கண்கலங்குகிறாள். காலையில் கல்லூரிக்கு செல்லுகிற மகள் மாலையில் வீடு திரும்பவில்லை என்றால் அந்த பெற்ற நெஞ்சம் பதறுகிறது. 16 வயது பேரறிவாளனுக்கு அவனுடைய தந்தை ஆசிரியர் குயில்தாசன், அவனுடைய அம்மா அற்புதம் அம்மாள். ராஜீவ்காந்தி கொலை செய்யப்பட்ட அந்த வழக்கில் 16 வயது மாணவனாக இருந்த பேரறிவாளனை கைது செய்து கொண்டு போனார்கள். 7 தமிழர்கள் 8க்கு 4 கொட்டடியில் மரணத்தின் வாசலில் 1 நாள் 2 நாள் அல்ல, என் மானமுள்ள தமிழர்களே 30 வருடங்களாக காத்து கிடக்கிறார்கள். நீ சட்டப்படி ஆட்சி நடைபெறுகிறதா? அரசியலமைப்பு சட்டத்தில் ஒரு மாநில அரசாங்கத்திற்கு ஒரு கைதியை விடுவிப்பதற்கு உரிமை இருக்கிறது. அரசியலமைப்பு சட்டம் 161 படி தமிழ்நாடு சட்டமன்றத்திலே தீர்மானம் கொண்டு வந்தாயிற்று. தமிழ்நாடு சட்டமன்றம் நிறைவேற்றிய தீர்மானத்தை 2.5 வருடம், 1 நாள் 2 நாள் அல்ல, 2.5 வருடம் திருப்பி அனுப்பினார். கழித்து திருப்பி அனுப்பிய விவரமே தெரியாமல் இவர்கள் ஆட்சி நடத்தினார்கள். குடியரசுத் தலைவர் திருப்பி அனுப்பினார். தமிழ்நாட்டில் ஒரு கவர்னர் இருக்கிறார். 2.5 வருட காலம் தமிழ்நாடு சட்டமன்ற தீர்மானத்திற்கு அவர் கையெழுத்திடவில்லை. ஏன் கையெழுத்து விடவில்லை என்று கேட்கிற துப்பில்லை. 5ஆம் தேதி சட்டமன்றம் கூடுகிறது. 4ஆம் தேதி இதை நான் உச்ச நீதிமன்றத்திற்கு அனுப்பிவிட்டேன் என்று கவர்னர் அறிக்கை விடுகிறார். அற்புதம் அம்மாள், பேரறிவாளனின் தாய், இந்தியாவின் உள்துறை அமைச்சரை போய் சந்திக்கிறார். அற்புதம் அம்மாள் தமிழ்நாட்டின் கவர்னரை சந்திக்கிறார். அற்புதம் அம்மாள் கோட்டையில் கொலுவிருக்கிற இடைக்கால முதலமைச்சரை சந்திக்கிறார். ஒரு மாநில அரசுக்கு இருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த 7 பேரையும் விடுவித்தால் யாரும் எதுவும் கேட்க முடியாது. காங்கிரஸ் கட்சியே இதை ஆதரிக்கிறது. பிஜேபி கட்சி கள்ள மௌனத்தை அனுஷ்டிக்கிறது. ஆனால் 7 தமிழர்களை கொன்று முடிக்க வேண்டும் என்று இன்றைக்கு டெல்லி எதிர்பார்க்கிறதா? நான் கேட்கிறேன், 4ஆம் தேதி கவர்னர் கையெழுத்து விட மறுத்த செய்தித்தாளில் வந்ததற்கு பிறகு 5ஆம் தேதி சட்டமன்றத்தில் மீண்டும் ஒரு முறை நீங்கள் அதை நிறைவேற்றி இருக்க வேண்டாம் அந்த தீர்மானத்தை. சரி, நாளைக்கு அமைச்சரவையை கூட்டி அந்த தீர்மானத்தை நிறைவேற்றி மீண்டும் நீங்கள் கவர்னருக்கு அனுப்புகிற கடமையை ஏன் செய்ய மறுக்கிறீர்கள்? நீ யாருடைய கையில் சிக்கிக் கொண்டிருக்கிறாய்? அடிமை அரசு என்று சொன்னால் உன்னுடைய குருதி சூடாகிறது. நீ டெல்லி தேவதைகளின் காலில் விழுந்து கிடக்கிறாய் என்று சொன்னால் உனக்கு சினம் கொப்பளிக்கிறது. நான் கேட்கிறேன், தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஒரு சிறப்பு கூட்டத்தை கூட்டி 7 தமிழர்களை விடுவிப்பதற்கு தீர்மானத்தை நிறைவேற்றி குடியரசுத் தலைவருக்கும் கவர்னருக்கும் அனுப்புவதற்கு உனக்கு யார் தடையாக இருக்கிறார்கள்? நாளைக்கே நீ கவர்னரை சந்திக்க போகிறாயா? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 39 பேரை உங்களோடு அனுப்புகிறேன் என்று பிரச்சாரத்தில் இருக்கிற கழகத்தின் தலைவர் ஸ்டாலின் உனக்கு கோரிக்கை வைக்கிறார்.
கவர்னரை சந்திப்போம், விவாதிப்போம். அரசியல் அமைப்பு சட்டம் உயிரோடு இருக்கிறதா? சட்டத்தின் ஆட்சி தமிழ்நாட்டில் நடைபெறுகிறதா? கேட்டு விட்டாவது வந்து விடுவோம். திமுக தயார், நீ தயார் இல்லை. உனக்கு சனி பயிற்சியை விட சசி பயிற்சி மோசமாக இருக்கும் என்கிறார்கள். நீ அந்த சங்கடத்திலே நெளிகிற விவரம் எனக்கு தெரிகிறது. நான் கேட்கிறேன், அரசியல் சட்டப்படி விசுவாச பிரமாணம் எடுத்துக்கொண்ட த ஆனரபிள் மினிஸ்டர், மாண்புமிகு அமைச்சர்கள், அரசியல் சட்டத்தின்படி ரகசிய பிரமாணம், காப்பு பிரமாணம் எடுத்துக்கொண்ட ஒரு ஆனரபிள் மினிஸ்டர் தமிழ்நாட்டினுடைய டிஜிபியை போய் மனித வெடிக்குண்டு வைத்து கலவரம் நடத்துவதற்கு திட்டமிடுகிறார்கள் என்று மந்திரி போய் டிஜிபி மனு கொடுக்கிறானே, கலெக்டர் தாசில்தார்ட்ட மனு கொடுப்பானா? அமைச்சர்களுக்கு இது அழகா? இது சசிகலாவால் நான் முதலமைச்சர் ஆகவில்லை, சட்டமன்ற உறுப்பினர்களால் ஆனேன் என்கிறாய். என்னென்றி கொண்டார்க்கு முய்வுண்டு, உய்வில்லை செய் நன்றி கொண்ட மகற்கு. முதலமைச்சராக சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுத்ததற்கு பிறகு 2 திராவிட இயக்கத்தில் ஒன்றை அழிக்க வேண்டும் என்று காவி கும்பல் கங்கணம் கட்டிக்கொண்டு தமிழ்நாட்டில் நாங்கள் காலூன்றப் போகிறோம் என்று சொல்லி இங்கே ஒரு மத பயங்கரவாதத்தை கட்டவிழ்ப்பதற்கு அவர்கள் திட்டமிட்ட காலகட்டத்தில் சரியோ தவறோ சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏகமனதாக கூடி ஒரு முதலமைச்சரை முன்மொழிந்ததற்கு பிறகு கவர்னர் ஏன் அதை அங்கீகரிக்கவில்லை? அந்த கேள்விக்கு விடை உண்டா? கூவத்தூர் கூத்திலே இவர் முதலமைச்சராகிவிட்டார். சட்டமன்ற உறுப்பினர்களா உன்னை தேர்ந்தெடுத்தார்கள். நீ குப்பை மேட்டில் இருக்க வேண்டியவன் கோட்டையில் இருக்கிறாய். சசிகலாவினுடைய கருணா கடாட்சம் நீ ஊர்ந்து வந்த காட்சியை இன்றைக்கும் வாட்ஸ்அப்பில் பார்க்கலாம். ஊர்ந்து வருகிறான், குனிந்து வருகிறான், நக்காத குறைதான். நீ இந்த நாட்டின் முதலமைச்சர். நன்றி உண்டா? வேட்டை நாய் ஒன்று ஒரு பாம்பை துரத்தி கொண்டு வருகிறது. அந்த பாம்பு இந்த வேட்டை நாயின் வாயில் சிக்கி செத்து விடுவோம் என்று அஞ்சுகிறது. ஒரு மனிதனை பார்த்து அந்த பாம்பு கேட்டது, உயிருக்கு ஆபத்து, எனக்கு நீ அடைக்கலம் தர வேண்டும். வேட்டை நாய் என்னை விரட்டி என்னை தின்றுவிடும், என்னை கொன்றுவிடும், எனக்கு அடைக்கலம் தான். அப்பொழுதுதான் அந்த மனிதன் கேட்டான், நீ பாம்பு, நான் உனக்கு எப்படி அடைக்கலம் தர முடியும்? அப்போது அந்த நாய், அந்த பாம்பு சொன்னது, நீ குந்தி இருந்து கொள், உன்னுடைய ஆசன வாய் வழியாக ஏறி நான் உன் வயிற்றுக்குள் உட்கார்ந்து விடுகிறேன் என்று. அவன் குந்தி உட்கார்ந்தான். அவன் ஆசன வாயின் வழியாக ஏறி பாம்பு அவனுடைய வயிற்றுக்குள் போய் பத்திரமாக உட்கார்ந்து கொண்டது. வேட்டை நாய் ஏமாற்றத்தோடு திரும்பி விட்டது. இவனுக்கு வயிற்றில் இருக்கிற பாம்பினால் வயிற்றிலே குடைச்சல், வயிற்றிலே வலி, வயிற்றிலே அவனுக்கு தாங்க முடியாத அவஸ்தை. அவன் பாம்பிடம் சொன்னான், எனக்கு வலியாக இருக்கிறது, எனக்கு அவஸ்தையாக இருக்கிறது, எனக்கு ரொம்ப எரிச்சலாக இருக்கிறது, தயவு செய்து கீழே இறங்கி விடு என்று சொன்ன பொழுது அந்த பாம்பு சொன்னது, ரொம்ப கதகதப்பாக இருக்கிறது, எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கிறது, நான் இங்கேயே இருந்து கொள்ளுகிறேன் என்று வயிற்றில் போய் உட்கார்ந்து கொண்ட பாம்பு சொன்னதாக ஒரு கதை வருகிறதே. அந்த பாம்புக்கும் பரதேசி முதலமைச்சரை உனக்கும் ஏதாவது வித்தியாசம் உண்டா? நீங்கள் ஏன் இப்படி துரோகம் செய்கிறீர்கள்? அரசாங்கத்தை கேள்வி கேட்டால் உனக்கு ஆத்திரம் இருக்கிறது. அரசாங்கத்தை கேள்வி கேட்கத்தான் எதிர்கட்சி இருக்கிறது. கம்பனுடைய ராமாயணத்தை படித்து பார்த்தால் ராவணன் கீழே விழுந்து கிடப்பான், கம்பன் பேசுவான், டேய் ராவணா, உனக்கு ஏன் இந்த வீழ்ச்சி வந்தது தெரியுமாடா? உனக்கு சரியான எதிர்கட்சி இல்லை, அதனால் தான் உனக்கு இந்த வீழ்ச்சி என்று கம்பன் பேசுவான். அடுக்கும் இது அடாது இது என்று அறிவினால் ஏது காட்டி
உன்னை இடிக்கினர் இல்லை என்றான் கம்பன். அடுக்கும் இது, அடாது இது, நடக்கும் இது, நடக்காது இது, நன்றது, தீதிது, மரபிது, மருளிது, இருளிது, வெளிச்சம் இது என்று உன்னை ஆற்றுப்படுத்துகிறார் எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின். கேட்கிறாயா? கொரோனா காலகட்டத்திலே அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட சொன்னார். இந்த சுமையில் இருந்து மக்களை விடுவிப்பது எப்படி? கலந்தாலோசிக்கலாம். இந்த மக்களை பாதுகாப்பதற்கான வழிமுறைகள் என்ன? மனமிட்டு பேசுவோம். அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்கள் என்றார். முடியாதென்றார். வீட்டில் இருந்து வெளியே வர முடியாமல், செய்ய தொழில் இல்லாமல், குழந்தைக்கு பால் வாங்குவதற்கு கூட வாய்ப்பு வசதி இல்லாமல் கும்பி கருகி கொண்டிருக்கிற குடும்பங்களுக்கு ஒரு 5000 ரூபாய் கொடுங்கள் என்றார். கொடுத்தாயா? கொடுக்கவில்லை. நீ இன்றைக்கு தேர்தல் தெருவுக்கு வந்து விட்டது. 2500 ரூபாய் கொடுக்கிறாய். அன்றைக்கு 5000 ரூபாய் கொடுத்திருந்தால் பல பேர் உயிரை காப்பாற்றி இருக்க முடியும். நீ செய்யல. அண்ணன் ஸ்டாலின் தெற்கு சீமைக்கு போகிறார். அஞ்சலை என்றொரு பெண் தளபதியிடத்தில் மனு கொடுக்கிறாள். கணவன் என்னை கைவிட்டு விட்டு போய்விட்டான். நான் இப்பொழுது விதவை கோலம் போட்டிருக்கிறேன். எனக்கு தாய் இல்லை. என்னை தாங்கிக் கொள்ள ஒரு உறவில்லை. தற்கொலை செய்து கொள்வதை தவிர வேறு வழி தெரியவில்லை. எனக்கு நீங்கள் ஏதாவது ஒரு வகையில் உதவ முடியுமா? நான் தாசில்தாரிடத்திலும் மாவட்ட கலெக்டரிடத்திலும் மனு கொடுத்து என்னுடைய மனுக்கள் கண்டுகொள்ளப்படவில்லை. கோரிக்கையற்று கிடக்கிறதனே வேரில் பழுத்த பலா மாதிரி நான் இருக்கிறேன் என்று கண்ணீர் சிந்தி அண்ணன் ஸ்டாலினிடத்திலும் இந்த பெண் மனு கொடுக்கிறாள். அந்த மனுவை வாங்கி மிகுந்த கரிசனத்தோடும் கவலையோடும் படித்து பார்த்துவிட்டு அதை செய்தியாக்குகிறார். உனக்கு உதவுவேன் என்று உத்தரவாதம் கொடுத்து கொண்டு அடுத்த ஊருக்கு புறப்படுகிறார். நள்ளிரவு தகவல் வருகிறது. அந்த பெண்ணினுடைய வங்கி டெபாசிட்டில் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் 2000 ரூபாய் போட்டு விட்டார் என்று செய்தி வருகிறது. என்றால் நீ முதலமைச்சரா? எங்கள் அண்ணன் ஸ்டாலின் முதலமைச்சரா? கேட்டது ஸ்டாலின், போட்டது நீ. கேட்காமல் இருந்திருந்தால் கிடைத்திருக்குமா? அவர் கேட்டார். நான் கேட்கிறேன். அவர் சொன்னதால் நடந்தது. அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% MBBS படிப்பதற்கு இடஒதுக்கீடு. மிகப்பெரிய சாதனை. ஒரு பக்க விளம்பரம். 1000 கோடி ரூபாயில் ஒரு அப்பன் வீட்டு பணமா? ஒரு ஆத்தால் கொண்டு வந்த சீதனமா? நாட்டு மக்களின் வரிப்பணத்தில் மஞ்சள் குளிக்கிற மானங்கட்டவர்களே, 7.5% இடஒதுக்கீடு அரசு பள்ளி மாணவர்களுக்கு MBBS இடம் என்றால் நான் கேட்கிறேன், 100% இழந்துவிட்டு நீ 7.5% தந்திருக்கிறாய். உண்டா இல்லையா? எனக்குரியதல்லவா அது? நீ ஒரு கலையரசன் கமிட்டி போட்டாய். இடஒதுக்கீட்டுக்கு எவ்வளவு தரலாம் என்று. கலையரசன் கமிட்டி என்ன சொன்னது? அரசு பள்ளி மாணவர்களுக்கு MBBS படிப்பதற்கு 10% இடஒதுக்கீடு கொடி என்றது. கலையரசன் கமிட்டி 10% கொடி என்றதற்கு பிறகு அதுல 2.5 ஏன் வெட்டின? நீயே ஒரு 7.5 எதுக்கு வெட்டின? சரி, அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.7% இடஒதுக்கீடுன்னு தீர்மானம் கொண்டு வந்தாச்சு. திமுக ஆதரித்தது. எதிர்க்கட்சி தலைவர் ஒத்துழைப்பு தந்தார். தீர்மானம் கவர்னரின் கவனத்திற்கு போனது. கையெழுத்திட்டாரா? கையெழுத்திடவில்லை. தமிழ்நாட்டின் தலையெழுத்தை தார்பூசி அளிக்க துடிக்கிறார் கவர்னர். கையெழுத்திடவில்லை.
ஏன் கையெழுத்து போடவில்லை என்று கேட்டீர்களா? கேட்க துணிவில்லை. அண்ணன் RS பாரதி முதலமைச்சருக்கு ஆண்மை இருக்குமானால் என்று சவால் விட்டார். நான் அண்ணன் RS பாரதிக்கு சொல்லுகிறேன், இல்லாததையெல்லாம் பற்றி நீங்கள் பேசக்கூடாது. நான் கேட்கிறேன், ஏன் கையெழுத்து போடலன்னு கேட்டியா? அவருக்கு ஒரு ரிமைண்டர் லெட்டர் கொடுத்தியா? உனக்கு அவரிடத்தில் பேசுவதற்கான உனக்கு லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்கலாம், அட்வொகேட் ஜெனரல் அனுப்பி வச்சியா? ஆங்கிலம் தெரிந்தவர்களையாவது அனுப்பி வச்சா? சீஃப் செக்ரட்டரி அனுப்பி வச்சா? வைக்கல. கிண்டியில் கவர்னர் மாளிகைக்கு அருகில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தளபதியின் தலைமையில் என்ன சொன்னார் கவர்னர்? எனக்கு 4 மாத கால அவகாசம் வேண்டும் என்று கேட்டார். நான் கேட்கிற ஒரு ரெசல்யூஷனை படித்து பார்த்து முடிவெடுப்பதற்கு எதற்கு 4 மாத கால அவகாசம்? எதற்கென்று கேட்கிறேன். 4 மாத கால அவகாசம் வேண்டும் என்று கேட்டார். கவுன்சிலிங் முடிய போகுது, அட்மிஷன் க்ளோஸ் ஆக போகுது. அண்ணன் ஸ்டாலின் விரைந்து முடிவெடுத்தார். கவர்னர் மாளிகையில் 7.5% இடஒதுக்கீடுக்கு கவர்னர் கையெழுத்திட வேண்டும் என்று கண்டன ஆர்ப்பாட்டம். நாடுகிற நரம்புகிற நாட்டை ஆளும் மன்னவர்களின் குடையதர கோலதர கொற்ற தவிசதர கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினார். அடுத்த நாள் கையெழுத்திட்டார். நீ முதலமைச்சரா, அண்ணன் ஸ்டாலின் முதலமைச்சரா? கையெழுத்திட்டார். ஒரு ஏழை குடியானவன் பிள்ளைக்கு MBBS படிப்பதற்கு ஒரு தனியார் மருத்துவக் கல்லூரியில் இடம் கிடைத்து விடுகிறது. தனியார் மருத்துவக் கல்லூரிக்கு கட்டணத்திற்கு வரம்புண்டா? ஒரு மருத்துவம் படிக்கின்ற மாணவனின் தந்தை என்ற நிலையில் சொல்லுகிறேன். அந்த சோகத்தை சொல்லி எழ நான் ஆரம்பித்தால் எவ்வளவு வடுக்கள் நிறைந்த வாழ்க்கை என்பது என்ன நானே அனுபவிக்கிறேன். அதை நான் கேட்கிறேன், அதற்கு கால வரம் உண்டா? நீ கொண்டு வந்திருக்கிற நீட் இதற்கு நிவாரணம் தானா? இல்லை. அப்படி என்றால் ஒரு மூட்டை சுமக்கிற தொழிலாளி, ஒரு ரிக்ஷா தொழிலாளி, ஒரு ஆட்டோ ஓட்டுகிறவன், கடலாடுகிற மீனவன் பிள்ளைக்கு 7.5% இடஒதுக்கீட்டில் MBBS படிப்பதற்கு இடம் கிடைத்தால் அதற்கான கட்டணத்தை செலுத்துவதற்கு பேக்கேஜிங் சார்ஜுங்கிறான். கொடுப்பதற்கு அந்த குடும்பத்திற்கு வசதி இருக்கிறதா? அண்ணன் ஸ்டாலின் அன்றைக்கு அறிவித்தார், கட்டணம் கட்ட வாய்ப்பில்லாத அரசு பள்ளி மாணவர்களுக்கான கட்டணத்தை திராவிட முன்னேற்ற கழகமே செலுத்தும் என்று அறிவித்தார். அதுக்கு பிறகு தானே நீ கொடுக்கிற என்ன? அப்ப நீ முதலமைச்சரா, ஸ்டாலின் முதலமைச்சரா? கூச்சம் இல்லாமல் டெல்லி ஏகாதிபத்தியத்தின் காலடியில் விழுந்து கிடக்கிறீர்கள். கலைவாணர் அரங்கத்தில் கவர்மெண்ட் ஃபங்க்ஷன். இந்தியாவில் இதற்கு ஏதாவது முன்மாதிரி இருக்கிறதா? ஒரு ஹோம் மினிஸ்டர், வல்லமையுள்ள ஹோம் மினிஸ்டர்களை எல்லாம் இந்த நாடு பார்த்திருக்கிறது. லால் கிஷன் அத்வானி இந்தியாவின் ஹோம் மினிஸ்டர். ஒய்பி சவான் இந்தியாவின் ஹோம் மினிஸ்டர். 500க்கு மேற்பட்ட சமஸ்தானங்களை ஒருங்கிணைத்த இரும்பு மனிதன் சர்தார் வல்லபாய் பட்டேல் இந்தியாவின் ஹோம் மினிஸ்டர். இன்னைக்கு ஒரு ஹோம் மினிஸ்டர் புரோக்கர் வேலை பார்க்கறான். என்ன செய்யற நீ? ஒரு ஹோம் மினிஸ்டர் ஒரு மாநிலத்திற்கு வந்தால் அமைச்சரவையே போய் நிற்கலாமா? எல்லோரும் போய் நின்றீர்கள். மீனம்பாக்கம் விமான நிலையத்தில் இருந்து பட்டினப்பாக்கம் லீலா பேலஸ் வரையிலும் பிஜேபி கட்சியின் உள்துறை அமைச்சருக்கு அண்ணாவின் கொடி போட்ட அதிமுக கொடியை ஏந்தி கொண்டு சாலையின் இருமருங்கும் அந்த கட்சியின் அப்பாவி தொண்டர்களை நிற்க வைத்தீர்கள். செய்யலாமா? ஒரு கவர்மெண்ட் ஃபங்க்ஷன், அதிலே அமித்ஷா கேட்டுக்கொள்ளாமலேயே பிஜேபி கட்சியோடு கூட்டணி தொடரும் என்று அறிவிக்கிறாய். உங்களுக்கு மானம் இருக்கிறதா?
உப்பு போட்டு சோறு தின்னுகிறீர்களா? நீங்கள் முதலில் தின்னுவதே சோறு தானா? மேற்கு வங்காளத்தில் ஒரு முதலமைச்சர், அவருடைய பேர் மம்தா பானர்ஜி. 40 ரூபாய்க்கு ஒரு சில்பர், ஒரு வெள்ளை சேலை, ஒரு காட்டன் சேலை அணிந்து கொண்டு, ஒரு பொட்டு கம்மல் அணிந்து கொண்டு வல்லாதிக்கத்தை எதிர்க்கிற துணிச்சலோடு களமாடுகிறார். அந்த கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை ஆசை வார்த்தை காட்டி பல கோடிகளை அள்ளி கொடுத்து விலைக்கு வாங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் அந்த அம்மையார் போராடி கொண்டிருக்கிறார். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இந்தியாவினுடைய விடுதலையை காந்தியின் அஹிம்சை தீர்மானிக்காது. முள்ளை முள்ளால் தான் எடுக்க வேண்டும், ஆயுதத்திற்கு ஆயுதத்தால் தான் பதில் சொல்ல வேண்டும் என்று கடல் கடந்த நாடுகளிலே பாசறை அமைத்து பாடி வீடுகளை உருவாக்கி இந்தியன் நேஷனல் ஆர்மியை தொடங்கி உலக விடுதலை வரலாற்றில் அவன் செய்ய துணிந்த காரியத்தை இன்னொரு தலைவன் செய்ததில்லை என்று பேசப்பட்ட நேதாஜி சுபாஷ் சந்திர போஸினுடைய 125வது பிறந்த நாளுக்கு நாடாளும் பிரதமர் கல்கத்தாவுக்கு வருகிறார். நாடாளும் பிரைம் மினிஸ்டர் வருவதற்கு அவருக்கு இருக்கிற உரிமையை நான் மறுக்கவில்லை. அது ஒரு கவர்மெண்ட் ஃபங்க்ஷன். உன்னுடைய எதிர் திசையில் பயணிக்கிற அந்த நாட்டின் அந்த மாநிலத்தின் முதலமைச்சர் மேடையில் இருக்கிறார். நீ என்ன செய்கிறாய்? முதலமைச்சர் பேசுவதற்கு ஒலிபெருக்கிக்கு முன்னாலே வருகிற பொழுது உங்களுடைய கோஷத்தை அவர்களுக்கு முன்னாலே நீங்கள் எழுப்புகிறீர்கள். முதலமைச்சர் முகம் சுளிக்கிறார், அகம் நொந்து விடுகிறது. இது அரசு நிகழ்ச்சி, இது மாதிரி வரட்டு கோஷங்களை போடுவதற்கு யாருக்கும் உரிமை இல்லை. நான் இந்த கூட்டத்தில் பேச விரும்பவில்லை என்று பிரதம அமைச்சர் கலந்து கொண்ட நேதாஜி பிறந்த நாள் விழாவில் மேற்கு வங்காளத்தின் முதலமைச்சர் பேசாமல் தன்னுடைய எதிர்ப்பை அங்கே பதிவு செய்தார். பட்ட பகல் நடந்த நிகழ்ச்சி. மம்தா பானர்ஜியாவது சேலை கட்டி இருக்கிறார், வேட்டி கட்டி இருக்கிறவன உன்னை கேட்கிறேன், உனக்கு மானம் இருக்கிறதா? இன்னொரு மாநிலத்தின் முதலமைச்சர் உரிமைக்கு போராடுவதற்கு என்ன விலை கொடுக்கிறார்? இன்னைக்கு ஒரு பட்ஜெட் இந்தியாவின் நிதியமைச்சர் தாக்கல் செய்திருக்கிறார். கார்பரேட்டுகளுக்கு 1,76,000 கோடி ரூபாய் அவன் வாங்கிய கடனை தள்ளுபடி செய்து விட்டார் நிதியமைச்சர். 1,00,000 கோடி தமிழ்நாட்டில் சாலை போடுவதற்கு நிதி ஒதுக்குகிறார். மிகப்பெரிய கொந்தளிப்பார போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிற மக்கள் மத்தியில் வெந்த பொன்னில் வேலை பாய்ச்சுவதைப் போல சேலம் சென்னை 8 வழிச்சாலை திட்டம் இந்த ஆண்டே நடைமுறைக்கு வரும் என்று நிதிநிலை அறிக்கையில் நாடாளுமன்றத்தில் அந்த அம்மையார் அறிவிக்கிறார். இது ரீகன்சிடர், இது மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றாவது சொன்னீர்களா? எதிர்ப்பு தெரிவித்தீர்களா? அந்த அறிக்கை ஆதரித்தீர்கள். இந்தியாவில் 40 கோடி இளைஞர்கள், இந்தியாவில் இருக்கிற இளைஞர்கள் சக்தி உலகத்தில் எந்த நாட்டுக்கும் இல்லை. 40 கோடி இளைஞர்கள் பட்டம் என்கிற பிச்சை பாத்திரத்தை வாங்கி வைத்துக் கொண்டு சிகரெட்டு புகைந்தெறிய, கீழ்வானம் சிவந்தெறிய, பொழுது விடியுமா என்று சிவப்பாக சிந்திக்கிறார். சாலையோரத்தில் வேலையற்றதுகளின் உள்ளத்திலே விபரீத எண்ணங்கள், வேந்தே அதுதான் காலக்குறி என்று துடிக்கின்ற இளைஞர்கள் 40 கோடி பேர். யாருடைய வேலைக்காவது உத்தரவாதம் உண்டா? இல்லை. அந்த பட்ஜெட்டில் அதை பற்றி அவன் பேசவே இல்லை அந்த அம்மையார். அண்ணா RS பாரதி சொன்னது மாதிரி இன்னைக்கு எம்டெக் பயோடெக்னாலஜி கோர்ஸ், ஒரு பூத்து வருகிற புதிய உலகத்தை புரட்டி போடுவதற்கு சில கோர்ஸ் இருக்கு. அதில் எம்டெக் பயோடெக்னாலஜி ஒன்று. அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கு 48 சீட். அண்ணா யூனிவர்சிட்டிக்கு அகிலம் போற்றுகிற எங்கள் அறிஞர் அண்ணாவின் பெயரால் சர்வதேச கவனத்தை கவர்ந்திருக்கிற அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு சங்கி வைஸ் சான்சலர். அந்த சங்கி 48 மாணவர்கள், தமிழ்நாட்டு மாணவர்கள் படிக்கக்கூடிய எம்டெக் கோர்ஸில்
சமூக நீதியை நடைமுறைப்படுத்துங்கள் என்றால் எம்டெக் கோர்ஸையே க்ளோஸ் பண்ணிட்டான் வைஸ் சான்சலர். நான் உயர்கல்வித்துறை அமைச்சரை கேட்கிறேன், கண்டனத்தையாவது தெரிவித்தீர்களா? கவலையாவது தெரிவித்தீர்களா? ஒரு ஆட்சி எப்படி நடக்க வேண்டுமோ அப்படி இன்றைக்கு நடக்கவில்லை. நேற்றைக்கு இன்னைக்கு தான் போரூர்ல பேசினியே, உன்னை எவனாவது கூப்பிட்டானா? சேகர் பாபு என்ன கூப்பிட்டார், சேகர் பாபு ஆர்எஸ் பாரதியை கூப்பிட்டார். உன்னை போரூர் இருக்கிறவன் பேச்ச கேட்கணும்னு கூப்பிட்டானா? நீயா அறிவிக்கிற, அத்துமீறுற. 4 பக்க விளம்பரம் கொடுக்கிறான் ஓபிஎஸ். அதுல முதலமைச்சர் படம் இல்ல. என்ன செய்ய போறான் ஓபிஎஸ் யாருக்கும் தெரியாது. நான் கேட்கிற, உனக்கே நாளொரு சாவுங்கிறது மாதிரி உனக்கு நித்தம் அவஸ்தை. திமுக மேல எதுக்கு கல்லறிகிற? இந்த நாட்டில் தமிழ் தேசியம் பேசிட்டு இருக்கான் ஒரு பையன், தோல் மரத்து போன பயல். லே, தமிழ் தேசியம் பேசுனா தமிழ் தேசியம் பேசு. திமுக மீது எதற்கு கல்லறிகிறாய்? 10 ஆண்டு காலம் ஆட்சியில் இருக்கிற அண்ணா திமுகவின் மீது விமர்சனம் வைக்க மாட்டானாம். அந்த நாய்க்கு கூலிக்கு குறைத்தை பழக்கப்பட்ட அந்த பயல் இப்பொழுது அவன் திமுகவை சீண்டி பார்க்கிறான் என்றால் எடப்பாடி கொடுத்த காசுக்கு குறைக்கிறான். இப்படி காசுக்கு குறைக்கிறவனும் காவி கொடியை பிடித்திருப்பவனும் திமுக ஆட்சிக்கு வரக்கூடாது என்றவர்கள் திட்டமிடுகிறார்கள் என்றால் இந்த திட்டத்தை தகர்க்கிற வல்லமை திமுக தொண்டனுக்கு உண்டு என்று முடிவெடுக்க வேண்டிய நேரம் இந்த நேரம். சரித்திரம் திரும்புகிறது, சந்தடி ஓய்கிறது, உறக்கம் கலைகிறது, மொட்டுகள் மலர்கிறது, கட்டுகள் அவிழ்கிறது, விட்டு விடுதலையாகி விரிவானத்தில் பறவைகள் பறக்கிறது, கீழ்வானம் சிவக்கிறது, கிழக்கு விழுக்கிறது, உதய சூரியன் உதிக்கப் போகிறது. காலத்தின் தேவை தளபதி மு.க. ஸ்டாலின். அவர் இந்த நாட்டின் முதலமைச்சராவதை எந்த ஏகாதிபத்தியத்தும் தடுக்க முடியாது. அந்த வரலாற்று செய்தியை உலகத்தில் வாழக்கூடிய 65 நாடுகளில் சிந்தி சிதறி கிடக்கக்கூடிய 10 கோடி தமிழர்கள் எதிர்பார்க்கிறார்கள். அந்த எதிர்பார்ப்பை நிறைவேற்றி தர நீங்களெல்லாம் அணியமாகுங்கள், அணிவகுப்பை பலப்படுத்துங்கள். ஆதிக்கம் எவ்வளவு உயரத்தில் இருந்தாலும் அதை வீழ்த்தி பழக்கப்பட்டவன் திமுக காரன் என்பதை நிரூபிக்க வாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.